ஹாய் மக்களே, நாங்கள் வேலை எல்லோரும் வேலை செய்கிறோம். வேலை பையன் வந்து அவங்களோட பையன் வந்து காமிக்கிறேன் என்னடா தம்பி காட்டுற அப்படின்ட்டு முன்னாடியே போனேன். உங்களுக்கு ஒன்று என்னடா காமிக்க போகிற அப்படின்னா நீங்கள் வாங்க அப்படின்ட்டு நானும் போனேன். எங்கடா போயிட்டே இருக்க, ஒன்றுமே காணவே இல்லையே, என்னடா சொல்கிற அப்படி போயிட்டே வேலை செய்கிற இடத்துக்கு பின்னாடி போயிட்டான். செடியாக இருக்கும், அங்கேயும் ஒன்றுமே இல்லை. என்னடா தம்பி என்னன்னு போனேன். அங்கே பார்த்தீங்கன்னா அது அந்த பேரு செவத்தில் ஒரு கொசு மாதிரி இருக்குதா, அதுக்குள்ளே எங்களோட கொசு மாதிரி ஏதோ வந்துட்டே இருந்தது. என்னடா அதிசயம், இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா அது பேர் கொசு தேனியாம்மா. இது அழிந்து வர உயிரினா அதிகமாக எங்கேயும் பார்க்க முடியாதாம்மா. இது யூஸ் பண்ண வகையாக இருந்தா இந்த கல்லை அழுங்காம எடுத்துட்டு உள்ள பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணாத செவுரா இருந்தா அந்த தேன்களை எடுத்து நல்ல வேற விதமா வித்தியாசமான சுவையில இருக்கும் மாதிரி இருக்குமா, கொஞ்சம் புளிப்பு கலந்த சுவையில நல்லா இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா அது உள்ள இருந்து வரும் தெரியல, மேலே பார்த்தா எதுவும் இல்லாத மாதிரி தான் இருக்கும். உள்ளுக்குள்ளே சின்ன சின்ன தேன் ஈ மாதிரி தான் இருக்குது. இது கொசு தேனின்னாங்க. அந்த செவ்வறு சுற்றிலுமே போய் பார்த்தா அங்கங்கே இருந்துச்சு. நீங்கள் பார்த்துருக்குறீங்களா? நான் நிஜமாக இதெல்லாம் பார்த்தது இல்லைங்க. அவங்க தான் சொன்னாங்க அவங்க ஊரில் இருக்குது, நாங்கள் எடுத்து சாப்பிட்டு இருக்கோம், நல்லா இருக்கும் அப்படின்னாங்க. கொசு தேனி அழிந்து வர உயிரினமாம்மா. இது இங்கே இருக்குது பாருங்களேன். உள்ளேருந்து நிறைய வந்துகிட்டே இருந்தது. வெளியில் வந்து அது தேனி மாதிரியே ரவுண்ட் அடிச்சுட்டு இருந்தது. நீங்கள் யாரும் பார்த்துருக்கீங்களா மக்களே? பாருங்கள், வெளியில் நிறைய வந்துகிட்டே இருக்குது. ஆனால் கடிக்கெல்லாம் எதுவும் பண்ணலை. உள்ளே பார்த்தீங்கன்னா தேன் கூடு இருக்குமாம்மா, குட்டியாக. அந்த